விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவன ஊழியர்கள் என கூறி பள்ளம் தோண்டி 250 கிலோ காப்பர் கேபிள்களை வெட்டி திருட முயன்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பட்ட பகலில் நடந்த திருட்டு முயற்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நேரு வீதியில் பழைய நீதிமன்றம் எதிரே நிலத்திற்கடியில் BSNL நிறுவனத்தின் கேபிள்கள் புதைக்கப்பட்டுள்ளன. புதன்கிழமை காலை அங்கு வந்த ஒரு பெண் உட்பட 7 பேர் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவன ஊழியர்கள் என கூறி கடைக்காரர்களிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கேபிளில் பழுது ஏற்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதியில் பள்ளம் தோண்டியுள்ளனர். அப்பொழுது நிலத்திற்கு அடியில் இருந்த BSNL நிறுவனத்தின் பயன்படுத்தப்படாத காப்பர் கேபிள்களை வெட்டி எடுத்துள்ளனர். இதனிடையே எதிர்பாராத விதமாக தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் கேபிளிலும் பழுது ஏற்பட்டுள்ளது. உடனே அங்கு வந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் பள்ளம் தோண்டியது குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். உடனே உஷாரான அந்த 7 பேரும் வெட்டிய காப்பர் கேபிள்களை அங்கேயே போட்டுவிட்டு விட்டால் போதும் என தப்பியோடி விட்டனர். ஏதோ தவறு நடந்திருக்கிறது என சந்தேகமடைந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் BSNL அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த BSNL அதிகாரி பரிமளா அப்பகுதியில் ஆய்வு செய்ததில் சுமார் 250 கிலோ காப்பர் கேபிள்கள் வெட்டப்பட்டது தெரிய வந்தது. தொலைத்தொடர்பு நிறுவன ஊழியர்கள் என கூறிக்கொண்டு பள்ளம் தோண்டியவர்கள் திருட்டு கும்பல் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து திண்டிவனம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கேபிள்களை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அப்பகுதியில் பதிவான CCTV காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த போலீசார் BSNL ஊழியர்கள் என கூறி காப்பர் கேபிள்களை திருட முயன்ற 7 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் அரசு நிறுவனத்தின் கேபிள்களை திருட முயன்ற சம்பவம் திண்டிவனம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.